உண்மையான நண்பனும் கரடி வேடமிட்ட மனிதனும். இயற்கையான தோட்டத்துடன் கூடிய ஒரு கிராமம் இருந்தது. கிராமத்தை அடுத்துள்ள இடத்தில் காடுகள் இருந்தது. அந்த கிராமத்தில் 2 மாணவர்கள் மிகவும் ஒற்றுமையுடன் உயிர் தோழர்களாக வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். நண்பர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். அந்த கிராமத்தில் உள்ளவர்களில் ஒருவன் அவர்களின் நட்பை பிரிக்க ஒரு தந்திரத்தை கையாண்டான். ஒரு நாள் நண்பர்கள் இருவரும் பள்ளிக்கூடத்திலிருந்து மிகவும் தாமதமாக தங்கள் கிராமத்துக்கு வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வந்த பாதை கிராமத்தின் எல்லை ஓரத்திலுள்ள காட்டுப்பாதையாகும். அப்போது எதிரே ஒரு கரடி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. கரடி அருகில் வந்ததும் ஒரு நண்பன் மேல் பாய்ந்தது. அப்போது இன்னொரு நண்பன் ஒரு தடியை எடுத்து கரடியை அடித்தான். அப்போது என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள், நான் தான் என்ற மனிதனின் குரலில் கரடி பேசியதைக் கண்டு நண்பர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டனர். கரடி வேடமணிந்த அந்த மனிதன் கரடி வேடமிட்ட தலைப்பாகையை கழட்டினான். அப்போதுதான் அவன் அந்த கிராமத்தில் உள்ளவன் என்பதை இரு நண்பர்களும் புரிந்து கொண்டார்கள். கரடி வேடமணிந்த மனிதனின் மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. இரு நண்பர்களும் அவனை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய் என்றார்கள். அப்போது கரடி வேடமிட்ட அந்த மனிதன், நீங்கள் உண்மையிலேயே ஒற்றுமையான நண்பர்கள் தானா என்பதை தெரிந்து கொள்ளவே நான் இப்படி வேடமிட்டேன் என்றான். பின்பு மூவரும் கிராமத்துக்கு சென்றனர். உண்மையான நண்பன் எல்லா காலத்திலும் தன் நண்பனை காப்பாற்றுவான் என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.